இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். இன்றைய செய்தியின் தலைப்பு, ஆண்டவர் சஞ்சலப்படுத்தினாலும் கிருபையின்படி இறங்குவார். மனம் ஒரு நிலையில் இல்லாமல் கலங்கி கொண்டிருப்பதை தான் சஞ்சலம் என்று சொல்கிறோம். ஏன் மனம் கலங்குகிறது? எல்லா விதத்திலும் முழுவதும் கைவிடப்பட்ட சூழ்நிலை வரும்போது மனம் சஞ்சலப்படுகிறது. பொருளாதார விஷயத்திலோ, குடும்ப பிரச்சனைகளிலோ, உடல் ஆரோக்கியத்திலோ முற்றிலும் எதிர்பாராமல் நாம் சிக்கிக் கொள்ளக்கூடும். ஒரு ஆழமான கிணற்றில் மூழ்கி கொண்டிருக்கும் போது, உயிரை காப்பாற்றிக் கொள்ள தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது, யாராவது கரம் நீட்டி நம்மை பிடித்து தூக்கிவிட மாட்டார்களா என்று நம்முடைய உள்ளம் ஏங்குவது இயற்கை. ஆனால் அது பெரும்பாலும் நடப்பதில்லை. ஏனென்றால் இன்றைய உலகத்தில் எல்லோருமே தங்களை சுற்றிலும் கஷ்டப்படுபவர்களை, கைவிடப்பட்டவர்களை யார் பார்த்தாலும் வேடிக்கை பார்க்க மட்டுமே முடியுமே தவிர கை தூக்கிவிட யாருக்கும் நேரம் இல்லை. அவர்களுக்கு அவரவருடைய பிரச்சனைகளே பெரிதாக உள்ளது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா மனிதர்களுக்குமே கடைசியாக ஓடுகின்ற ஒரு இடம் ஒன்று உண்டு என்றால் அது ஆண்டவருடைய சமூகம் மட்டுமே. ஏனென்றால் உலக வாழ்க்கையில் பல போராட்டங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. சில சூழ்நிலைகளில் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேளாத வெறுமையான நிலைமை இருப்பது போல நமக்கு தோன்றும். அப்பொழுது ஆண்டவரும் நம்மை கைவிட்டு விட்டாரோ என்று கண்டிப்பாக நம்முடைய இருதயம் சஞ்சலப்படும். ஆனால் உண்மையில் நம்முடைய கைவிடப்பட்ட சூழ்நிலையை நம்முடைய ஆண்டவர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதில்லை. அப்படி உள்ளம் உருகுகிறது. நாம் படுகிற கஷ்டத்தை பார்த்து அவருடைய மனமும் வேதனைப்படுகிறது. நமக்காக கவலைப்பட ஒருவர் இருக்கிறார் என்கிற உணர்வோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வேதத்தில் பல இடங்களில் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார். அப்படி உயர்ந்த ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் போது நம்முடைய கஷ்டங்களை பார்த்து ஒரு உதவியும் செய்யாமல் ஆண்டவர் ஏன் நம் மனதை சஞ்சலப்படுத்துகிறார் என்று நாம் எண்ணக்கூடும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சுமெத்தையில் சுகபோகத்தோடு உல்லாசமாய் படுத்திருக்கும் வாழ்க்கை அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சற்று தாமதம் செய்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதிலும் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் என்றும் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு ஆறுதல் செய்கிறவராக நிச்சயம் கூட இருப்பார். கலங்கி நிற்கிற நம்முடைய இருதயத்தை ஆற்றி தேற்றி எல்லா துன்பங்களிலும் இருந்து கண்டிப்பாக அவர் நம்மை விடுதலை ஆக்குவார். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று சங்கீதக்காரர் தாவீது சொல்வது போல நம்முடைய ஆத்துமாவையும் ஆண்டவர் தான் ஆற்றி தேற்ற முடியும். ஏனென்றால் அவர் சகல ஆறுதலின் தேவன். தாய் தேற்றுவது போல தேற்றுகிறவர் அவர். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இறங்குகிறவர். அவர் நம் அருகில் வரும்போது நம்முடைய உள்ளம் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பும். ஒரு விசேஷித்த ஆறுதலும் வெளிச்சமும் நம்முடைய உள்ளத்திலே வந்து தங்கும். ஆகவே பிரியமானவர்களே, எந்த ஒரு விஷயத்துக்காக சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தாலும் அவைகளுக்கு மத்தியில் ஆண்டவரை நோக்கி ஓடி வந்து விடுங்கள். மனுஷனை நாடி ஓடாமல் கர்த்தருடைய பாதத்தையே தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தை தெரிந்து கொண்ட தேவ மனிதர்கள் ஆபிரகாம் முதற்கொண்டு வரிசையாக பவுல் அப்போஸ்தலன் வரை சஞ்சலமான சூழ்நிலைகளை சந்தித்தவர்கள் தான். ஆனால் ஒருவரை கூட ஆண்டவர் கைவிட்டதாக சரித்திரம் இல்லை. ஆகவே அதே ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சஞ்சலங்களை அகற்றி அற்புதங்கள் செய்வார் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பல சமயங்களில் நாங்கள் நினைக்கிற காரியங்கள் நடக்கவில்லையே என்று சொல்லி எங்களுடைய மனம் சஞ்சலப்படுகிறது. நாங்கள் கேட்டவுடன் ஆண்டவர் நமக்கு செய்து கொடுக்கவில்லையே என்று சொல்லி நாங்கள் புலம்புகிறோம். ஆனால் நீர் எங்களை சஞ்சலப்படுத்தினாலும் உம்முடைய மகா இரக்கத்தின்படி, கிருபையின்படி எங்களுக்கு இறங்கி நாங்கள் விருப்பப்பட்ட காரியத்தை சற்று தாமதமாகவாவது நீங்க தான் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற கரிசனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, சில காரியங்கள் காலதாமதம் ஆகும் போது நாங்கள் சோர்ந்து போய் தான் விடுகிறோம். ஆனால் எங்களுடைய மனம் சஞ்சலப்படுத்தப்பட்டாலும் நீர் எங்கள் மீது கிருபையாக இறங்கி எங்களுடைய துக்கங்களை எல்லாம் மாற்றி சந்தோஷமாக மாற்றி எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன் நீங்க தான் அப்பா. ஆகவே எங்கள் முழு விசுவாசத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்மிடத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் நாங்கள் வைக்கிறோம். எங்கள் வேண்டுதல்களை எல்லாம் உம்மிடத்திலே நாங்கள் வைக்கிறோம். அப்பா, நீர் மனம் இறங்கி கிருபையாக ஆண்டவரே நாங்கள் கேட்கிற காரியங்களை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பல சமயங்களிலே எங்களுடைய கண்ணீரை எல்லாம்
துடைப்பதற்கு உலகத்தில் யாருமே இல்லை என்று சொல்லி நாங்கள் நினைப்பதுண்டு. ஆனால் நீரோ உம்முடைய பொற்கரங்களால் எங்கள் கண்ணீரை துடைத்து பராக்கிரமம் செய்யும் கரங்களால் எங்களை அணைத்துக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.